இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா PHPயில் இருக்க கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர் பற்றி பார்க்க போகிறோம். டாபிக்குள்ளே போக முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே அந்த பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எங்களோட அப்டேட்ஸ் உங்களுக்கு உடனுக்குடன் வந்துடும். வாங்க இப்போ நம்ம டாபிக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர்னா என்னென்னு பார்ப்போம். PHPயில் ஒரு கிளாஸ்க்கு இன்சைடில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து $_constructங்கிற ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிங்கன்னா, அதை பார்த்தீங்கன்னா $_constructங்கிற நேமில் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிங்கன்னா, அந்த மெத்தடை தான் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கன்ஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். இந்த கன்ஸ்ட்ரக்ட்ங்கிற மெத்தடுக்கும் நார்மல் மெத்தடுக்கும் ஒரு சில டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதாவது பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்ட்ங்கிற மெத்தடுக்கு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நார்மல் மெத்தட் வந்து நீங்கள் வந்து மேனுவலாக கால் பண்ண வேண்டியது இருக்கும். பட் இந்த கன்ஸ்ட்ரக்ட்ங்கிற மெத்தட் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணுவீங்க. நீங்கள் எந்த கிளாஸ்க்குள்ளே டிக்ளேர் பண்ணியிருக்கீங்களோ அந்த கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இது வந்து கால் ஆயிரும். நீங்கள் தனியாக கால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது இந்த ஃபங்க்ஷன் பார்த்தீங்கன்னா கால் ஆகும். இதான் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் சொல்லுவோம். இந்த கன்ஸ்ட்ரக்டருக்கு எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இனிஷியல் ப்ராசஸ், அதாவது பார்த்தீங்கன்னா தொடக்கத்தில் ஒரு சில ப்ராசஸ் பண்ண வேண்டியது இருக்கும். அந்த மாதிரி ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த கன்ஸ்ட்ரக்டர் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஃபார் பார்த்தீங்கன்னா வேரியபிள் அசைன் பண்ணுறது, இன்ஸ்டன்ஸ் வேரியபிளில் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லோக்கல் வேரியபிள் அசைன் பண்ணுறது, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா இது டேட்டா பேஸ் கூட கனெக்ட் பண்ணுறதுக்கான இனிஷியல் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா அந்த கன்ஸ்ட்ரக்டரில் வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். தென் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டர்னு பார்ப்போம். இதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா $_டிஸ்ட்ரக்ட்டுங்கிற ஒரு நேமில் ஒரு மெத்தட் க்ரியேட் பண்ணிங்கன்னா அந்த மெத்தடை தான் பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரக்டர்னு சொல்லுவோம். இந்த டிஸ்ட்ரக்டரோட யூஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கிளாஸ் எண்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரக்டர் ஃபங்க்ஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக கால் ஆகும். நீங்கள் வந்து மேனுவலாக கால் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. இந்த டிஸ்ட்ரக்டர் எதுக்கு யூஸ் பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் கன்ஸ்ட்ரக்டரில் கொடுத்துருக்க இனிஷியல் ப்ராசஸை பார்த்தீங்கன்னா எண்ட் பண்ணுறதுக்கு இந்த டிஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணிக்கலாம். இதை பார்த்தீங்கன்னா டேட்டா பேஸ் கனெக்ட் பண்ணியிருந்தாங்க, அந்த டேட்டா பேஸ் கனெக்ஷனை லாஸ் பண்ணுறது, இல்லாட்டி பார்த்தீங்கன்னா ஒரு சில எண்டிங் ப்ராசஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு எண்டிங் மெசேஜ், இந்த மாதிரி ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரக்டருங்கிறது யூஸ் பண்ணலாம். தென் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரக்டர் வந்து நீங்கள் வந்து கிளாஸில் நீங்கள் எல்லா ஃபங்க்ஷனுக்கும் டாப்பில் இந்த டிஸ்ட்ரக்டர் மெத்தடை வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் சரி, இல்லை மிடில் இந்த டிஸ்ட்ரக்டர் மெத்தடை வந்து நீங்கள் டிஃபைன் பண்ணாலும் சரி. இது வந்து கிளாஸோட எண்டிங்கில், இந்த கிளாஸ் டோட்டலாக எப்போ எண்ட் ஆகுதோ அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரக்டருங்கிற ஃபங்க்ஷன் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதோட எக்ஸாம்பிள் பார்ப்போம். இந்த எக்ஸாம்பிளில் பார்த்தீங்கன்னா நான் இங்கே வந்து அதாவது பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன் கீவேர்டு யூஸ் பண்ணி கன்ஸ்ட்ரக்ட் அண்ட் டிஸ்ட்ரக்ட்னு 2 ஃபங்க்ஷன் உங்களுக்கு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா $_, அது ஜாயினில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரே லைனில் இருக்கும், ஒரு கோடு இருக்க மாதிரி இருக்கும். பட் அது $_ தான். ஓகேங்களா? இந்த கன்ஸ்ட்ரக்ட்டுங்கிற இல்லை பார்த்தீங்கன்னா நான் என்ன பண்ணுறேன்னா எக்குவலான பார்த்தீங்கன்னா நான் உங்களுக்கு ஒரு மெசேஜ் க்ரியேட் பண்ணுறேன். வெல்கம்னு ஒரு மெசேஜ் க்ரியேட் பண்ணுறேன். தென் பார்த்தீங்கன்னா அதுக்கு ஒரு BR டேக் ஃபார் நியூ லைன். தென் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்ட்ரக்டருங்கிறதுல பார்த்தீங்கன்னா எக்கோ. தென் பார்த்தீங்கன்னா இதில் வந்து என்ன பண்ணலாம் பார்த்தீங்கன்னா இதில் வந்து பாய்னு ஒரு மெசேஜ் வைக்கிறேன். அதை பார்த்தீங்கன்னா ஒரு எண்ட் மெசேஜ் மாதிரி. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து இதை ரன் பண்ணேன்னா எனக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன எரர். இல்லை பார்த்தீங்கன்னா நம்ம வந்து செமிகோலன் வைக்கல. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து வெல்கம் பாய் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நமக்கு அவுட்புட் வந்திருக்கு. இதான் பார்த்தீங்கன்னா கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் டிஸ்ட்ரக்டர். உங்களுக்கு இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களை அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். பாய்.